நான் அநேக தவறுகள் செய்திருக்கிறேன், ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்பாரா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தா உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் நினைப்பூட்டுறேன். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல கெத்செமனே அப்படின்ற ஒரு நாட்டுக்கு அக்கறையில ஊழியம் செய்ய போனார். அப்போ அங்க பிசாசுகள் பிடித்திருந்த 2 நபர்கள் கல்லறையிலிருந்து ஓடி வந்து, எங்களை துரத்தவா இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை துரத்தணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அந்த பன்றி கூட்டத்துல துரத்திருங்க அப்படின்னு சொல்லி அது கெஞ்சி கேட்டுச்சு. உடனே ஏசப்பா மனம் இறங்கி பன்றி கூட்டத்துக்குள்ள போகும்படி கட்டளையிட்டார். யார அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அவனுடைய வேண்டுதலுக்கே அவர் மனம் இறங்கி செவி கொடுக்கிறார். அப்படின்னா பாவிகளா இருந்த நம்மள மீட்டு ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நம்மள நீதிமான்களா மாத்திருக்கிறாரு. நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய சமூகத்துல நீங்க இப்போ வேண்டுதல் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரா? அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எப்ப அவர் சமூகத்துல வருவீங்கன்னு அவர் ஆவலோட காத்திருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்மள பாவியாவே அவர் பாக்குறது இல்ல. அதை தெரிஞ்சுக்கோங்க.